கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தீர்ந்த தியானத்திற்கு தேவன் கூட்டிய வேத பகுதி, அது சங்கீத புஸ்தகம், அதில் 37ஆம் சங்கீதம், அதில் 5ஆம் வசனம். சங்கீதம் 37:5. உன் மொழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். மாதத்தின் முதல் நாளாக இன்று தேவன் உங்களோட சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நான் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். உங்கள் எண்ணங்களை, உங்கள் விருப்பங்களை, உங்கள் தேவைகளை, உங்கள் உடல் ரீதியான பலவீனங்களை சகலத்தையும் தேவன் சரிப்படுத்துவேன். நான் உங்களுக்கு சகலத்தையும் நன்மையாக செய்வேன் அப்படின்னு தேவன் இந்த மாதத்தின் முதல் நாள் எடுத்து உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். எப்படி பாருங்களேங்க, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்ப காரியங்கள் அவர் கையில இருக்கு, அவர் தான் நமக்கு செய்யணும். நம்ம சுயத்தால ஓரளவு செய்ய முடியும், ஆனாலும் இறுதியா வெற்றி, இறுதியா எல்லாமே முடிவு அவர் கையில தான் இருக்கு. ஒருவேளை நம்ம கஷ்டங்கள்ல உடம்பு சரியில்லாம இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், வேலைகள் சரியில்லாம இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளா இருக்கலாம். என்ன விதமான போராட்டம் இருந்தாலும் இது முன்னாள் இந்த வசனம் என்ன சாதிக்கிட்டு பாருங்களேன், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அப்ப நம்மளுடைய வழிகளை தேவனத்தில் ஒப்புவிக்க வேண்டும். ஒப்புவிக்கிறது மட்டும் இல்லாம அவரே காரியத்தை வைக்க பண்ணுவார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். நம்ம தேவன்கிட்ட நம்ம வழியில ஒப்புவிக்கிறோமான்னா, எப்போ ஒப்புவிக்கிறோம்? உண்மையில என்ன ஒப்புவிக்கிறோம்? கடைசியில ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே என்னால ஒண்ணுமே முடியல ஆண்டவரே என்று செய்ததுதான் ஒப்புவிக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனைனாலும் போராட்டம்னாலும் சரி, நம்ம உடனே உலகத்துலதான் போய் ஆலோசனை தேடுறோம், உலகத்துலதான் போய் தேடுறோம். தேவன் உலகத்துல நம்ம கால்கள் வைத்திருக்கிறார், அவங்க மூலமா தான் காரியம் நடக்கும். நிறைய நேரங்கள்ல தேவனும் காரியத்தை செய்வார். ஆனாலும் அந்த காரியத்தை ஒரு பிரச்சனை வரும்போது முதலாகவே தேவ சமூகத்துல அமர்ந்து, ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு, நான் என்ன செய்யலாம், அதுக்கு எனக்கு இந்த போராட்டம் இருக்கு, எனக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது தேவன் அழகாக நமக்கு நியமித்து வைத்திருக்கிற ஆளை நம்ம காட்டுவார். அவர்கிட்ட போய் பாரு, அவர் உங்க காரியத்தை செய்து கொடுப்பாரு அப்படின்னு. அதை விட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம இஷ்டத்துக்கு நம்மளா ஓடி கடைசியில தேவ சமூகத்தை கொடுக்குறோம். ஆண்டவரை என்ன கைவிட்டு போச்சு, அங்க போனேன் இங்க போனேன்னு நிக்கிறோம். ஆனா இந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அப்ப நம்ம வழிகளை தேவன் ஒப்புவிக்கும் போது கர்த்தர் நம்ம வழிகளை செவ்வாய்ப்படுத்தி அவர் நமக்கு வைத்திருக்கிற வழிகளை நமக்கு போதித்து, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அப்ப நம்ம வழிகளை தேவன் ஒப்புவிக்கும் போது அவரே நமக்கு நம்மளை குறித்து அவர் வைத்திருக்கிற வழிகளை நம்ம காட்டுவாரு. அப்ப அவரே காரியத்தை வைக்கப்படுவார். அப்ப தேவ வழியில் நம்ம நடக்கும்போது நமக்கு தோல்வியே கிடையாது, இறுதி வரை வெற்றி தான். அந்த மாதம் முழுவதுமாக நீங்க தேவனிடத்தில் உங்க வழிகளை ஒப்புவித்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு நாள் தேவ சமூகத்தை கேட்டு அவரிடத்தில் வழிகளை பெற்றுக்கொண்டு அவரிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொண்டு நம்ம போகும்போது இந்த மாதம் நீங்க ஜெயம் கொள்ளும் மாதமாக இருக்க போகிறது, வெற்றி கொள்ளும் மாதமாக இருக்க போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோகிதாவே, எங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வைக்க பண்ணுவார் என்று நீ சொன்னதற்காக நன்றியாக அவரே ஸ்தோத்திரம். நாங்கள் எங்கள் வழிகளை உம்மடத்தில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் சுயத்தின்படி ஓடாமல் தோப்பினே, நாங்கள் எங்கள் வழிகளை உம்மடத்தில் ஒப்புவித்து உம்மடத்தில் ஆலோசனை பெற்று நீர் எங்களுக்கு வைத்திருக்கும் வழிகளிலே நடந்து எங்கள் காரியங்களை ஜெயம் கொள்ள நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரை. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமே தோப்பனே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தங்கள் வழிகளை உம்மடத்தில் ஒப்புவித்து உம்மிடத்தில் இருந்த அவர்களை குறித்த வழிகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய மாட்டவரே. குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுமாப்பா, அந்த வாலிப பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையின் வழிகளை, தங்கள் எண்ணங்களின் வழிகளை உம்மிடத்தில் ஒப்புவித்து தகப்பனே உண்மையில் நம்பிக்கையா இருந்து நீர் அவர்கள் வைத்திருக்கும் மேன்மையை பெற்றுக்கொள்ள நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. வாலிப பருவம் சொல்ல மாட்ட மாட்டவரே. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.